நம்முடைய சீடனாக வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார் இவர். புகழ் எங்கும் பரவும் என்பதை அவரது நோக்கமாக இருந்தது. அவர் ஒரு நாள் ஷீரடிக்கு புறப்பட்டு வராரு. அடக்கமே உருவான அந்த பாபாவை வணங்குறாரு. மௌலானா மௌலானோவா பாபாவிடம், இளைஞனே, நீ இஸ்லாமில் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது சரிங்க ஒரே நிமிஷம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் நீ எப்படி மகான் ஆக முடியும்? பேசாமல் என்னுடன் புறப்பட்டு வா. எனக்கு பணிவிடை செய்து குரானை ஓது, கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்று விரட்டி வலுக்கட்டாயமாக பாபாவை ரகதாவுக்கு அழைத்திட்டு போகிறாரு. பாபாவும் எந்த மறுப்பும் இல்லாமல் அவரோட போகிறாரு. பாபா கிபி 1855 1858 வரைக்கும் ஷீரடியை விட்டு சென்றார். கூட்டிகிட்டு போயிட்டார்ல அவர், போகிறாரு என்று அவரது வாழ்க்கை குறிப்புகள் கூறுகின்றன. அந்த வேளையில் அவர் மௌலானாவிடம் பணியாளாக ரகதாவில் வசித்து வந்தார். பாபா ஷீரடியை விட்டு செல்வத்தை அவ்வூர் மக்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மௌலானா அவர்களையும் மிரட்டி விட்டு பாபாவை அழைச்சிட்டு போயிட்டார்.